நாம் இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தற்பரிசோதனை ஒன்றை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த தற்பரிசோதனை ஒன்றை நாம் தியானித்து அதற்கு பிறகு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போக போகிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற அந்த தற்பரிசோதனை என்ன அப்படின்னா, நான் தாழ்வு மனப்பான்மை உடையவனா? இன்றைக்கு நாம் நம்மையே சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு தற்பரிசோதனை, நான் தாழ்வு மனப்பான்மை உடையவனா? இந்த வார்த்தையை ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் தங்களை பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்று, இதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தாழ்வு மனப்பான்மை என்று ஒன்று இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது. தாழ்மை இருக்கலாம், எல்லாவற்றிலையும் உங்களுக்கு தாழ்மை இருக்கணும். தாழ்மையாய் நடக்கணும், தாழ்மையாய் ட்ரெஸ் பண்ணலாம், தாழ்மையா பேசலாம். ஆனா தாழ்வு மனப்பான்மைன்றது இருக்கக்கூடாது. தாழ்மை என்கிறது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்கிறது வேறு. நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களை கெடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த தாழ்வு மனப்பான்மை. அவங்கள விட நான் படிக்கல, அவங்கள விட நான் அழகா இல்லை, நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், என் கண் இப்படி இருக்குது, என் கால் இப்படி இருக்குது, என் மூக்கு இப்படி இருக்குது, இல்லைன்னா எனக்கு பணம் இல்லை, எனக்கு நல்ல அம்மா அப்பா இல்லை. இப்படி நிறைய பேரு தங்களை தாங்களே தாழ்வு மனப்பான்மை ஆக்கி கொண்டு வர்றாங்க. அதனால பொதுவாக பாருங்க, ஏதோ எல்லாருக்கும் நடக்கிற அந்த நல்ல விஷயங்களை அவர்களுக்கு நடக்கலைன்னா உடனே நிறைய பேர் கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்கள அப்படியே சபிச்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோட கூட எல்லார்கிட்டத்திலையும் பேசுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயம். அவங்களுக்கு நல்ல நாலேஜ் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு, ஆனா அவங்களுக்கு அதிகமாய் தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. இது நீங்க எவ்வளவு பெரிய டேலண்ட் உள்ள ஆட்களா இருந்தாலும் இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களை உட்கார வச்சிரும், உங்களை ஒன்னும் செயல்பட விடாம உங்களை தடுத்து நிறுத்திரும். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல வாலிப தம்பி ஒருத்தர், அந்த வாலிப தம்பி பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற ஒரு காலேஜ்ல 2 டிகிரியை முடிச்சிருக்கிறாரு. ஆனா 2 டிகிரியை முடிச்ச ஒரு தம்பி சாதாரணமான, அதை சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஆனா நல்ல ஈக்யூ உள்ளவர் தான். சாதாரணமான வேலை செய்யறது தவறல்ல, நம்ம படிச்ச வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் அவருக்குள்ள அவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் எல்லாரும் மாதிரி எனக்கு பேச தெரியாது, எல்லாரும் மாதிரி அப்படி எல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த தாழ்வு மனப்பான்மை அவ்வளவு படிச்ச மனுஷனையும் ஒன்னும் இல்லாதவனா உட்கார வச்சிருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுகிற ஒரு வார்த்தை அப்படின்னா, இந்த தற்பரிசோதனை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை குறிச்சு ஒரு நாள் தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவரா. ஆண்டவர், நீங்க சின்னவங்களா இருக்கலாம், நீங்க ஞானம் இல்லாதவர்களா இருக்கலாம், நீங்க படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கலாம், ஆனா உங்களை நடத்துகிற ஆண்டவர் பெரியவர். அவர் ஞானத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது உங்க கையில கொடுக்கப்படுகிற அந்த காரியத்தை நீங்க வெற்றியாய் முடிக்க முடியும்னு நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். என்னிடத்துல இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு சில நேசிக்கிறவர்கள் தான், நேசிக்காதவங்க அல்ல, நேசிக்கிறவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களை விட ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்றவங்களை எல்லாம் தயவு செய்து மேடையில ஏத்திராதீங்க, அவங்களெல்லாம் மேடையில விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க உங்களை விட ரொம்ப அழகா பிரசங்கம் பண்ணிடுவாங்க. பிரசங்கம் பண்ணினதற்கு பிறகு உங்க ஜனங்கள் உங்களையும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னா அப்புறம் அவங்க சர்ச்சை விட்டு திருப்பி போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, கவனமா இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலேயே அப்படி சொன்னவர்களை பார்த்து நான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் ஊழியத்துல 500 ஆத்துமாக்களை கொடுத்துட்டா, 100 ஆத்துமாக்களை கொடுத்துட்டா, 1000 ஆத்துமாக்களை கொடுத்துட்டா, என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை நடத்தக்கூடிய கிருபைய என் கையில ஆண்டவர் கொடுப்பாரு. அப்படி ஒருவேளை ஒரு ஆத்மா அப்படி போயிருச்சு அப்படின்னா அந்த ஆத்மாவை வழி நடத்துற அளவுக்கு நான் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஆகல.
பண்ணிட்டாங்கல்ல அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பனே தவிர, நான் இருக்கிற ஸ்தானத்துல என்ன மேல தூக்குற மாதிரி இன்னொருத்தர கர்த்தர் கொண்டு வர மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு நான் எல்லா இடத்துலையும் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் நான் சொல்றது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரா, நீங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு பதவியை கொடுத்தவர் கர்த்தர், உங்களுக்கு பொறுப்பை கொடுத்தவர் கர்த்தர். உங்களை விட மல்டி டேலண்ட் உள்ள ஒரு பர்சன் அங்க இருந்தாலும் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்த தெய்வம் அவங்கள விட ஒரு படி அதிகமான ஞானத்தை கொடுத்துதான் உங்களை நடத்துவாரே தவிர, ஒரு நாளும் அவங்க உங்க தலை மேல ஏறுறவருக்கு ஆண்டவர் விட மாட்டாரு. ஆனா நீங்களா தாழ்வு மனப்பான்மை பட்டுட்டு, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கவே இருக்காதீங்க. அப்படி இல்லாததையும் எனக்கு நீங்க கற்றுக் கொடுப்பீங்க ஆண்டவரே, உங்களால முடியும்பா, என்னை ஒரு தலைவனாய் தலைவியாய் வைக்கிறீரே ஆனால் அதற்குள்ள கிருபை எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்புவீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த ஜபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் தாழ்வு மனப்பான்மையோட போராடி கொண்டே இருக்கிறீங்களா? பாஸ்டர், எனக்கு என்ன குறித்து எதுவுமே தெரியல, என்ன குறித்து ஒரே நெகட்டிவா தான் வந்துட்டு இருக்குது. இல்ல ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்காரு. இல்ல மகளே, உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். கையில் நீங்க எல்லாம் நிறைய சேனல்ல கூட பார்த்துருப்பீங்க, கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, இவங்க எல்லாம் எவ்வளவு ஆண்டவருக்காக சைன் பண்றாங்க. நிக்கு அப்படின்ற ஒரு ஊழியக்காரரை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நான் நம்புறேன். 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை, ஆனா இன்னைக்கு உலக நாடுகளுக்கே அவர் பிரீச்சரா மாறிட்டாரு. எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற மகனா மாறிட்டாரு. ஏன் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியாதா? கருப்பா இருக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை, இப்படி இருக்கேன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை. இல்ல 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 இல்ல, தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டுருங்க. அது சத்ருவனுடைய வாயில. நான் சொல்றேன், சத்ரு தான் உங்களை அப்படி உங்களை உட்கார வைப்பான். உங்களை குறித்து தவறான காரியத்தை பேச வச்சு, நீ அப்படி இருக்கிற இப்படி இருக்கன்னு உங்களை குற்றப்படுத்தி உங்களை அப்படி உட்கார வச்சிருவான். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை குற்றப்படுத்தி உட்கார வைக்கவே மாட்டாரு. பரவாயில்லப்பா, நான் இன்னும் உனக்கு கிருபையை தருவேன்னு என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுக்கிறவர் தான் ஆண்டவர். கண்களை மூடலாமா? அப்பா, எனக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீங்க மாற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம் என்று முழு இருதயத்தோட ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தரிடத்துல கேளுங்க. ராஜா, அந்த தாழ்வு மனப்பான்மையோடு யார் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையில் இருந்து ஆண்டவர் இப்போ உங்க நாமத்தினால அவங்களை வெளியே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடக்கூடிய ஒரு கிருபையை உங்க பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா, தருவீராக ராஜா. உங்க மகிமை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது நேரடியாக என்னுடைய சாட்சியையும் இன்னும் வசனத்தினுடைய ஆதாரத்தோடு சேர்ந்து உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியையும் இந்த சாட்சியும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீங்கள் கொடுக்கிற எல்லா சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை நாம் திறந்து கொள்ளலாம். வேதத்தை திறந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இந்த இடத்துல ஆவியானவர் ரொம்ப அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் சீடர்களை ஊழியத்திற்காக அனுப்பும் போது அவர்களிடத்துல 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். எப்படி சொல்லி அனுப்புறாருன்னா, ஒரு பக்கத்துல நீங்கள் புறாவை போல கபடற்றவர்கள், இன்னொரு பக்கத்துல பாம்புகளை போல வினா உள்ளவர்கள். அப்போ பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஆண்டவர் இது ஒண்ணு மட்டும்தான் சொல்லி இருக்கணும், புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்துருங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் புறாவை ஒப்பிட்டு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவர் அதை மட்டும் சொல்லாம 2யுமே சொல்றாரு.
புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல உங்களுக்கு வினா தேவை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பறக்கிற ஜீவராசிகளிலேயே இந்த புறா மிகவும் ஒரு ரொம்ப அழகான அதுவும் இந்த புறாக்குள்ள மட்டும்தான் பிச்சு கசப்பே இல்லாத ஒன்று இந்த புறா. ஆனா பாம்பை குறிச்சு உங்களுக்கு தெரியும், ஊர்ற ஜீவராசிகளிலேயே ரொம்ப கொடுமையானது, விஷம் நிறைந்தது, இன்னும் சத்துரு பயன்படுத்தின ஒன்று என்று சொன்னா இந்த பாம்பு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பக்கத்துல நீங்க அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல நீங்க எப்படி இருக்கணுமாமா, நீங்க ஞானமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளையே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வெறும் பேதையாகவே இருந்துடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பேதையாகவே இருந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. அதற்காக அவங்க அப்புறம் யாராவது ஒரு நபர் அவங்களை ஏமாத்தின உடனே ஐயோ என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர அந்த பேதை தனத்திலிருந்து அவங்க வெளியே வரணும்னு அவங்க நினைக்கிறதே இல்லை. ஆனா ஒண்ணு, நீங்க கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் பேதை தனங்களில் இருந்து நீங்க வெளியே வரணும். நீங்க பேதைகளா இருந்துடக்கூடாது, நீங்க ஞானமா இருக்கணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஞானமா இல்ல அப்படின்னா இந்த உலகம் உங்களை ஒரு நாள் ஏமாத்தாது, 2 நாள் ஏமாத்தாது, நீங்க சாகிற வரைக்கும் உங்களை ஏமாத்துகிறது தான் இந்த உலகம். தேவன் பயன்படுத்துற ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீங்க வேதத்துல வாசிப்பீங்கன்னா, ஒரு பக்கத்துல அவங்க ரொம்ப கபடற்றவர்களா இருக்காங்க, ஒரு பக்கத்துல ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்களா இருக்காங்க, ஒரு பக்கத்துல ரொம்ப அழகா ஜெபிக்கிறவர்களா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல அவங்க தப்பு பண்ணல, அவங்க பாவம் பண்ணல, இன்னொருத்தர் அவங்க வஞ்சிக்கல, இன்னொருத்தர் அவங்க ஏமாத்தல. ஆனா தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்துல அவங்க கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. அவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க யாரையும் ஏமாத்தக்கூடாது, நீங்க யாரையும் வஞ்சிக்க கூடாது, ஆனா ஒரு யார்கிட்டையும் நீங்க சண்டைக்கு போக கூடாது. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் நீங்க பறி கொடுத்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வித்து போட்டுட்டு இல்லைன்னா இழந்துட்டு நிக்கவே கூடாது. அதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். நான் ஒரு காரியத்தை என்னுடைய சாட்சி உங்களோடு சொல்ல போறேன். இந்த கடந்த நாட்கள் உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய ஆராதனையிலே அந்த இடத்த மாற்றணுன்ற இப்போ ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த இடத்துல இருந்து இப்போ மாற்ற போறோம். அந்த இடத்த மாற்றும் போது அடுத்த இடம் இப்போ சர்ச்சு கட்டுறதுக்காக நம்ம வாடகைக்காக ஒரு இடத்த எடுத்துட்டோம். அதான் அன்றைக்கு சொன்னேனே, இதில் இருந்ததை விட ஒரு பெரிய இடத்த ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த இடத்துல சர்ச்சு கட்டணும். சர்ச்சு கட்டுறதற்கு பணம் தேவைப்படுது. எனக்கு ஒரு யோசனை வருது. இப்போ இந்த வீடை விற்கிறாங்க. இந்த வீடை விற்கும் போது அவர்களுடைய எக்ஸ்ட்ரீம் ரேட் என்ன, அவங்க இந்த வீட்டுக்காக எவ்வளவு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அம்மா அப்பாட்ட கேட்டேன். அவங்க உடனே சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு 42 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு அது ஒரு நல்ல ரேட்டு. அன்னைக்கு அது நல்ல ரேட்டு தான். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பாக அது ஒரு நல்ல ரேட்டு தான். நல்ல ரேட்டு 42 லட்சம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நான் அவங்கள்ட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 42 லட்சத்திற்கு மேல ஒரு ரூபா வந்தா கூட அதை அடுத்த சர்ச்சு கட்டுறதுக்காக உங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். அது எந்த விதத்துல இதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்கள்ட்ட கேட்கிறேன். அவங்க உடனே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எஸ்டிம் ரேட்டே 42 லட்சம் ரூபாய். 42 லட்சம் ரூபாய்க்கு போறதே பெரிய விஷயம். அதுக்கு மேல வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க கடவுளுக்கு கொடுக்கறத பற்றி எங்களுக்கு தப்பே இல்லை அப்படின்னாங்க. நான் உடனே ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நீங்க தான் செய்யணும், எப்படியோ இந்த இடம் அதிகமான ஒரு விலைக்கு போச்சுன்னா உங்க ஆலயத்தை கட்டுறதற்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமே ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்றேன். அப்போ ஒருத்தர் வந்தாரு, பார்த்து என்கிட்ட தான் பேசினாரு. ஏன்னா நான் தான் அந்த வீட்டில் குடியிருக்கிறேன். ரெண்டாவது இவங்க என்ன வளர்த்தினவர்களா இருக்கிறதுனால என்னுடைய கேராப்ல அதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால என்கிட்ட அவர் பேசிட்டாரு. இந்த மாதிரி இந்த இடத்த கொடுக்குறாங்களாமே பாஸ்டர், இந்த மாதிரி என்ன ரேட் சொல்றாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட நான் உடனே சொல்றேன், பிரதர் 45 lakhs நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் பிரதர், இந்த லேண்டை கொடுத்துடலாம் பிரதர் அப்படின்னு சொல்றேன். நான் கண்டிப்பா அப்பா அம்மாட்ட நான் பேசுறேன், அவங்க அதுக்கு ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பேசுறேன். பேசின உடனே பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில, இன்னைக்கு நைட்டு பேசுறோம், அடுத்த நாள் காலையில ஒரு பேங்க் நடத்துற அதை வட்டிக்கு விடுற ஒரு டீம் அவங்கள அவர் கூட்டிட்டு இந்த மாதிரி காமிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் இவங்களுக்கு போன் பண்ணி அம்மா அப்பா கேட்டேன், காமிச்சிட சொல்லிருங்க அப்படின்னாங்க. உடனே நான் காமிக்கிறேன். அடுத்த நாள் அவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிருச்சு.
அவங்க உடனே ஒரு பதில் கூட பார்கிங் பண்ணாம, இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. எப்போவுமே ஒரு பொருளை வாங்க வர்றவங்க வந்து நம்ம சொன்ன ரேட்டையே வந்து கண்டிப்பாக வந்து அவங்க நிற்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது 1,00,000 கம்மியாக தான் கேட்பாங்க. ஆனால் இவங்க ஒன்றுமே சொல்லலை. எப்போ கரையம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேளுங்க அப்படின்னாங்க. எப்போ கரையம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், இந்த மாதிரி இந்த இடத்த நம்ம கொடுக்கறது ஓகே தான், ஆனால் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது அந்த இடத்துல. என்னன்னா, அந்த இடத்தினுடைய பத்திரத்தை நம்ம தொலைச்சிட்டோம். ஆனால் அந்த ஒரிஜினல் பத்திரத்தை தொலைச்சதுக்கு பிறகு பேப்பர்ல எல்லாம் ஆடு கொடுத்து நம்ம அந்த கட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பேர்ல தான் நம்ம வந்து ஈபி கட்டுறோம், நம்ம பேர்ல தான் வந்து தண்ணி பில் எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்த சர்ச்சு கட்டுறதுக்கு எப்படியோ ஆண்டவர் வந்து நம்மளை திறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சா, திடீர்னு இவங்க அப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜெபம். ஆண்டவரே, எப்படியோ விட்டு போகாம இருந்தா போதும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றோம். அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க கரெக்டா வக்கீல் நோட்டரி கொடுத்து அந்த இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்கல்ல, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்க வந்து முழு செட்டில்மெண்ட்டையும் கொடுத்து அந்த இடத்த அப்படியே அவங்க பேருக்கு அவங்க கரையம் பண்ணாங்க. அம்மா அப்பா வாக்கு கொடுத்தது போலவே நாங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம். எங்களுக்கு 42 இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டு நாங்கள் கேட்டோம், அதை கடவுள் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. இதா மிச்சத்தை நாங்கள் வாக்கு கொடுத்ததை கண்டிப்பாக வாக்கு மாற மாட்டோம்னு அந்த பணத்தை ஊழியத்திற்காக கொடுத்தாங்க. அந்த பணத்தை கொண்டு நிறைய திங்ஸை வாங்கி அடுத்த ஆலயத்தை கட்டுறதற்கு ஆரம்பிக்கிறதற்கு ஆண்டவரே யாரிடத்துலையும் கையேந்தாம கர்த்தரே கிருபையாய் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில் நான் நம்புறேன் ஆண்டவரே அப்படி ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்தாருன்னு தான் நான் இன்னைக்கு நான் நம்புறேன். அது சிலருடைய பார்வைக்கு தப்பா கூட தெரியலாம், ஆனா உண்மையிலே சொல்றேன், அந்த பணம் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா அடுத்த ஆலயத்தை அவ்வளோ அழகா எங்களால எப்படி கட்ட முடியும்? ஒருவேளை ஆண்டவர் வேற வழியை திறந்திருப்பாரு, ஆனா இது எனக்கு மிகவும் லெகுவான வழியா இருந்தது. வேதம் நமக்கு ரொம்ப அழகா இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஏற்ற நேரத்துல சரியான நேரத்துல சரியான செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் கல்விமானின் நாவை கர்த்தர் தரணுமாம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று இதுதான், அந்த கரெக்ட் டைம்ல கரெக்ட் வேர்டு. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லும் போது ரொம்ப அழகா தான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக போய் நிற்கிறான். ஆனா அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அந்த களியாட்டுகளை எல்லாம் விரும்புகிற ஜனங்கள். அப்போ அந்த ஜனங்கள் மத்தியில போய் நிற்கும் போது இவங்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்றது, இவங்களுக்கு எப்படி ஏசப்பாவை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க மார்ஸ் மேடைன்னு ஒரு மேடை இருக்குது. அந்த மேடையில பார்த்தா அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அடுத்த நிமிஷத்திலேயே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த அவங்க மார்ஸ் மேடையில எழுதப்பட்ட அந்த லிஸ்ட்டை வச்சு பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டாரு. அறியப்படாத தேவன் யார் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல செய்தியை கொடுத்து அத்தனை ஜனங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் பக்கமாய் திருப்புவதற்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்தாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்துல, உபவாச ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை கேளுங்க. நீங்க எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டீங்க, எத்தனை வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் சிலதெல்லாம் ரொம்ப குற்றமா நினைச்சு என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய ஆசீர்வாதத்தையே இழந்துட்டு நிக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு தூரம் நீங்க கீழே போயிட்டே இருக்கிறீங்களோ இந்த உலகம் அவ்வளவு தூரம் உங்களை மிதிச்சுட்டே இருக்கும். நான் வந்து கண்ட ஒரு சம்பவம் வந்து என் மனசை விட்டு மாறவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி இருக்கும். 9:30 மணிக்கு எனக்கு ஒரு சீடியினுடைய ஒரு பவுச் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அப்போ கோயம்புத்தூர்லயே ரொம்ப காஸ்ட்லியான நிறைய பொருட்கள் இருக்கிற ஒரு கடை. அந்த கடைக்கு 9:30 மணிக்கு இருக்குமா இல்லையா அப்படின்ற சந்தேகத்துல வேகமா வண்டி எடுத்துட்டு போனேன். அப்போ நான் வந்து அந்த கடைக்கு முன்னாடி போகும்போது அந்த ஓனர், அந்த கடையினுடைய ஓனர் கடைசி பூட்டை பூட்டிட்டு அவர் அப்படியே வந்து வரார் வெளியே. அவர் நான் வேகமா வரதை பார்த்துட்டு, என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு சீடி பவுச் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னேன். நல்லா கவனிங்க, அந்த கடையில ஒரு நாளுடைய டேர்ன் ஓவரே பல லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர். 1 மந்த் 1 crore எல்லாம் அவங்க டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க. அவ்வளவு பெரிய கடை அந்த கடை. ஆனா அந்த ஓனர் தன்னிடத்துல இருக்கிற அசிஸ்டண்ட்டை பார்த்து எல்லா பூட்டையும் நிறைய பூட்டு போட்டு அந்த கடையை பூட்டினாங்க, எல்லா செக்ஷன்ஸையும். ஆனா அவ்வளவு தூரம் அந்த கடையை பூட்டுன அந்த மனுஷன் அகைன் திரும்ப திறந்து எல்லா பூட்டுகளையும் திரும்ப திறந்து 5 ரூபாய், நான் வாங்க போன பொருள் வெறும் 5 rupees, 5 ரூபாய்.
அந்த 5 ரூபாய் சீடி பவுச்சை எடுத்து என் கையில கொடுத்து அந்த 5 ரூபாய் தூக்கி கல்லாப்பட்டியில போட்டு திரும்ப மொத்த பூட்டையும் பூட்டிட்டு வீட்டுக்கு போனார். எனக்கு இதை பார்த்த உடனே நான் அரண்டுட்டேன். அந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று என்னன்னா, டேய் பாரா, ஒரு உலக வேலை செய்யற ஒரு மனுஷன்டா, நீ எவ்வளவு கவனமா இருக்கணும். நீ இதை செய்வியா? உன்னால அதை செய்ய முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே நிறைய கேள்விகள் எழும்பிருச்சு. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, எஸ் லார்ட், எஸ் லார்ட், அழிந்து போகிற இந்த உலக பொருட்களுக்கு இந்த மனுஷன் இவ்வளவு உண்மை உள்ளவரா இருப்பார்னா, அழியாத உங்க ஊழியத்துக்கு இதை விட நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரேன்னு அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையை விட்டா போயிடும். சம்பாதிக்க மறைஞ்சிட்டீங்கன்னா போயிடும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா இன்னொருத்தர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. காலமும் நேரமும் ஒரு நாளும் உங்களுக்காக காத்திருக்காது பிரதர், காத்திருக்காது. வாலிப தம்பி தங்கச்சி, உனக்காக நேரமும் காலமும் மனுஷனும் ஒரு நாளும் காத்திருக்கவே மாட்டாங்க. அவங்க சைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஞானமே இல்லாம, யோசிக்காம, பிளான் பண்ணாம, திட்டம் போடாம உங்களையே தாழ்வா நினைச்சிட்டு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, அதான் நீங்க நிறைய பேர் புறாக்களை போல கபடத்தவர்களா இருக்கிறது உண்மைதான். ஆனா சில விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பா தான் இருந்தாகணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. இது ஒரு தவறான காரியத்திற்காக உங்களை ஷார்ப்பா இருக்கிறதுக்கு நான் சொல்லல. இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்கு ஷார்ப்பா இருக்கிறது சொல்லல. நான் சொல்றேன், இன்னொருத்தரை ஏமாத்த வேண்டாம், ஆனா உங்களுக்கு கொடுக்கறத நீங்க இழந்துடாதீங்கன்னு தான் உங்கள்கிட்ட நான் கெஞ்சுறேன். இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குது. எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க. அவங்க எல்லாம் போன் பண்ணி அவங்களுடைய ஜெப குறிப்பை சொல்லும்போது அவ்வளவு வருத்தமா இருக்குது. எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவங்க இன்னைக்கு ஒன்னும் இல்லாம இப்படி இருக்கிறத நினைச்சா கஷ்டமா இருக்காதா? ஏன் அப்படின்னா, மொத்தமும் அவங்களுக்கு டேலண்ட் இல்லாம எல்லாம் இல்ல, அவங்களுடைய அறிவீனம் ஷார்ப்பா இல்லாம, ஞானமா இல்லாம, ஏதோ எல்லாரையும் நம்பி 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 ஏமாந்து விட்டவங்க தாங்க அதிகம். இந்த ஜெபத்துல கூட யாரோ ஒருத்தர் இருப்பீங்க பாருங்க, இன்னைக்கு அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க. ஆனா கஷ்டப்படுறது யார் தெரியுமா? நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. என் கண்ணால பார்த்த அந்த காரியத்தை என்னால ஜீரணிக்கவே முடியல. ஒரு அம்மா ஒருத்தட்ட கடன் வாங்குறாங்க. இவங்க அந்த கடன் இவங்கள்ட்ட பணம் இல்லாதனால இன்னொருத்தடத்துல ஜாமீன் வாங்கி அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு மாசத்துல திரும்ப தர்றேன்னு சொன்னவங்க திரும்ப கொடுக்கவே இல்லைங்க. இவங்க 2 பேரிடத்துலையும் அவங்க கேட்டு 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 சலிச்சு போய் இவங்க 2 பேரும் சிக்காயி ஒல்லியாயி வியாதி வந்து 2 பேரும் மெலிஞ்சே போயிட்டாங்க. ஆனா அந்த பணத்தை வாங்கின நபரு ஜில்லுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு கார்ல வந்து இறங்குறாங்க. எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க? கஷ்டமா இருக்காது? இவ்வளவு பேதைகளாய் ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஆண்டவர் அப்படி சொன்னாரா? உன்னை மிதிக்க அப்படிதான் இருந்து ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. அப்படிப்பட்ட ஒருவேளை குணத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்துல ஞானத்தை கேளுங்க. இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்க வெற்றியா, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாரு. புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல வினாவுள்ளவர்களா இருக்க ஜாக்கிரதையா இருக்கு. ஒரு நாள் என்னுடைய வாகனத்தை எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்கிறேன். அப்போ பின்னாடி வந்த ஒருத்தர் வந்து பயங்கரமா ஹாரன் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு உடனே வந்து என்னடா ஏதாவது அவசரமா இருக்கும் போல ஒருவேளை, அதனால தான் இவர் ஹாரன் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு என் வண்டியை ஓரம் கட்டி சரி நீங்க போயிருங்கன்னு சொல்லிட்டு நான் கை காமிக்கிறேன். அவர் போயிட்டாருங்க. ஒரே ஒரு மனுஷனுக்கு வழி விட்ட ஒரு காரணத்திற்காக கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல அந்த இடத்துல நான் நின்னுட்டேன். இவர் ஒருத்தர் போயிட்டாரா, அவரை தொட்டுட்டே இன்னொருத்தர் கடைசியில என்ன ஓரம் கட்டிட்டாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில இதான் நடக்குது. ஹெல்ப் பண்ண போய், ஞானம் இல்லாம செய்ய போய், இன்னைக்கு இவங்களை ஓரம் கட்டிட்டாங்க, அவங்க நல்லா போயிட்டாங்க, அவங்க முன்னேறி போயிட்டாங்க. சோ இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கேளுங்க. எதுக்காகன்னா இந்த ஷார்ப்னஸ்க்காக கேளுங்க. நான் தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளையே. நான் எங்களுடைய மனசு வந்து ஊழியக்காரனுடைய மனசு அப்படி இருக்கலாம், சாதுவா, சரி ஓகே, ரைட்டு. ஆனா உலகத்துல வாழ்ற நீங்க, சைன் பண்ண வேண்டிய நீங்க, நிறைய பேரை சந்திக்க போற நீங்க, தயவு செய்து ஷார்ப்பா இருக்கு. ஊழியக்காரன் கூட ஷார்ப்பா தாங்க இருக்கணும்.
ரொம்ப ஷார்ப்பா கர்த்தருடைய கிருபையை கேட்டு தாங்க இருக்கணும். இல்லைன்னா ஊழியக்காரர்களை கூட ஏமாத்தி அந்த கிருபையை ஆண்டவர் தாங்க தரணும், வேற யாரும் தர முடியாது. ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை இந்த இடத்துல என்னுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறவங்க அப்படியே கையை மேல உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட இரக்கத்தை செய்யுங்க, அப்படிப்பட்ட ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அதான் உலகத்தார் ஒரு பரமொழி சொல்லுவாங்கல்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வாய்ப்பு எப்பாவது ஒரு டைம் தான் கதை தட்டும், வாய்ப்பு எப்பாவது ஒரு டைம் தான் ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவாரு. டக்குன்னு அதை கரெக்டா பிடிச்சுக்கணும், விட்டக்கூடாது. ஒவ்வொன்றுலையும் ஞானமா இருக்கணும். உலகத்தான் எவ்வளவு ஞானமா இருக்காங்க, அதனாலதான் அவங்க கையில இன்னைக்கு பணம் இருக்குது, அதனாலதான் அவங்க யார் முன்னாடியும் வெட்கப்பட்டு நிக்காம அவங்க செலவு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், அந்த ஐடியா அந்த ஞானம் எல்லாம் நம்முடைய பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அதை ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கிறாங்க, நம்ம இல்லையே. அப்படி ஆண்டவர் ஏமாற சொன்னாரா? ஆண்டவர் ஞானம் இல்லாம இருக்க சொன்னாரா? ஆண்டவர் இன்னொருத்தட்ட நீ இல்லாததை இன்னொருத்தட்ட வாங்கி கொடுன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்ல நீ பரிதாபம் காண்பி இவனிடத்துல, இந்த மனுஷனுக்கெல்லாம் இப்படி பரிதாபம் படுன்னு ஆண்டவர் சொன்னாரா? கர்த்தரை விட பரிதாபம் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது இல்லைங்க. கர்த்தரை விட பரிதாபம் ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைக்கு தேவையே இல்லை. அது உங்களுக்கு நஷ்டமா. கண்களை மூடுங்க ஒரு நிமிஷம். நீங்க ஜெபிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் இந்த காரியத்திற்காக. அப்பாட்ட கேளுங்க ஒரு நிமிஷம். அப்பா, எனக்கு அந்த ஷார்ப்னஸ் வேணும்னு கேளு. என்ன அப்படி ஷார்ப்பா வைங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவருக்கு ஷார்ப்பா வைங்கப்பா, ஷார்ப்பா வைங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம், வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். என் குலைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். கவனிங்க, இந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் ரொம்ப அழகாய் சொல்லுகிறான். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுறாரு. நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், அதே நேரத்தில் தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், எனக்கு குறைவோட இருக்க தெரியும், எனக்கு நிறைவோட இருக்க தெரியும். நான் ஒன்றுக்காக போதிக்கப்பட்டிருக்கிறேன். எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்கிறதற்கு கற்றுக்கொண்டேன். எனக்கு அப்படிதான் போதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிக அவசியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலே உங்களை வச்சாலும் உங்களுக்கு மனரம்யோன்றது ஒண்ணு மிக அவசியம். அதான் இந்த மனரம்யோன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏற்றுக்கொள்ளுதல். அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ற கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கல்யாணமாக போகிற உங்களுக்கு கூட நான் சொல்றேன், இப்ப கல்யாணமாக போற இப்ப கணவன் மனைவி இருக்காங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில திருமணம் ஆனதுக்கு பிறகு ஏன் அதிகமான உடைவு வருது அப்படின்னா, அவங்களால அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. அதான் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்கன்னு இப்ப எல்லாம் பேசிக்கிறாங்கல்ல. அது பொதுவா 1000 பேரிடத்தில் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்கன்னு சொல்றத இவங்க 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை குறிச்சு ரொம்ப பெருமையா, பொண்ணை குறிச்சு ரொம்ப பெருமையா, ஆனா பெருமையா பேசிட்டு அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில இணைக்கப்பட்டதுக்கு பிறகு அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் அப்செட் ஆயிடுறாங்க. நான் அப்படி நினைச்சுலாம் வந்தேன், நான் இப்படி நினைச்சிட்டுலாம் வந்தேன், என்னால இருக்க முடியல, என்னால இந்த சூழ்நிலையை கடக்க முடியல. அதனாலேயே இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிவினைக்கு நேராய் கடந்து போயிடுச்சு. காரணம் என்னன்னா, அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ண முடியல. ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுது, தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற கணவனார் எப்படிப்பட்டவர்னு இவங்களுக்கு தெரியாது. வேலைக்காரன் சொல்ற வச்சுதான் இந்த ரெபேக்காளுக்கு தெரியும். மற்ற மாதிரி ஈசாக்கு அவங்க பார்க்கல. ஆனா அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்ற ஒரு மனப்போக்கம் இருந்ததுனால தான் அவங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே போல ஈசாக்கும் அப்படிதான். எனக்கு கிடைக்க போகிற அந்த மனைவி ஒல்லியா இருக்குமோ, குண்டா இருக்காங்களோ, அப்படி இருக்காங்களோ, இப்படி இருக்காங்களோ எதுவுமே தெரியாது. ஆனா எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன்ற அந்த மனப்பக்குவம் தான் அவங்க வாழ்க்கையினுடைய சக்சஸ்.
தேவ பிள்ளையே, உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை, இன்றைக்கு உங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கா, நிறைய போராட்டம் இருக்குதா, நீங்க நிறைய பேர் மன நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? காரணம் என்ன அப்படின்னா, அந்த சூழ்நிலையை உங்களால நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை இவர் ஏமாத்திட்டாரு, என்னை இவங்க ஏமாத்திட்டாங்க, இவன் என்னை ஏமாத்திட்டான், மாமனாரனை ஏமாத்திட்டாரு, புரோக்கர் என்னை ஏமாத்திட்டாரு, பாஸ்டர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன் பரவாயில்ல, இந்த பாதையை கடக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எனக்கு இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றியை தருவார்னு நீங்க சூழ்நிலைய அக்செப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா, வெற்றி உள்ள தலைவனாய் தலைவியாய் நீங்க மாறவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த 2வது ஆலயம் கட்டுகிறதற்காக பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. அப்போ வாலிபர்கள் பெருசா இல்லை, அதான் வேலை செய்யற மாதிரி ஆட்கள் யாருமே இல்லை, ரொம்ப குறைவான ஆத்துமாக்கள் தானே இருந்தாங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு ஒரு சின்ன சின்ன உதவியை செய்வாங்க. அதுவும் ரொம்ப கூட்டம் கம்மியா இருந்ததுனால அந்த ஆலயத்தை வெளியில நம்ம ஒரு இன்ஜினியர் இடத்துல கொடுத்து அதற்கு பணத்தை கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அதான் இருக்கிறதே இந்த அமௌண்ட்டை வச்சுதான் நான் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு லேண்டுக்கு அட்வான்ஸும் கொடுக்கணும், பிளஸ் அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு அந்த ஆலயத்தை கட்டணும். அதனால பெரிய அமௌண்ட் இல்லாததுனால எங்க திருச்சபைக்கு வருகிற ஒரு ஐயா, ஆனந்த் ஐயா, அவங்க தான் அந்த கட்டடத்தை அந்த ஷெட் ஒர்க் எல்லாம் ரொம்ப அழகா அவங்க பண்ணி கொடுக்கறதுக்காக முன் அவங்க பணம் எல்லாம் பெருசா வாங்கல, ரொம்ப அழகா அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆலயம் பணி நடக்குது, ஆனா ஆள் இல்லை. அவர் கூட ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட்டும் வரல. பொதுவாக நான் ஊழியத்துக்கு வர்றதற்கு முன்பாக ரொம்ப கடினமான வேலை எல்லாமே நான் செஞ்சிருக்கிறேன். ரொம்ப கடினமான வேலை செஞ்சவன் தான் நான். செங்கல் சூழல வேலை பார்த்துருக்கிறேன், சாணி சுமக்கிற வேலை பார்த்துருக்கிறேன், ரப்பர் ஷீட்டு அதில் வேலை பார்த்துருக்கிறேன், கல்லுடைக்கிற வேலை பார்த்துருக்கிறேன், அதான் இது பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கிற வேலையை பார்த்துருக்கிறேன், விற்கிற வேலையை பார்த்துருக்கிறேன், குழி நோன்ற வேலையை பார்த்துருக்கிறேன், விவசாய வேலையை பார்த்துருக்கிறேன், எல்லாமே நிறைய வேலை பார்த்துருக்கிறேன். எவ்வளோ கஷ்டமான வேலையும் பார்த்துருக்கேன். அதனால வேலை செய்யறதுக்கெல்லாம் ஒன்றும் எனக்கு பெரிய அச்சமெல்லாம் இல்லை. அவ்வளோதான், சட்டையை கழட்டி போட்டு அப்படியே ஃபீல்டில் இறங்கியாச்சு. அதான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தம்பிங்க, இன்னைக்கு ஆண்டவர் நிறைய தம்பிங்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஏதாவது ஒரு வேலைன்னு சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணா செய்யறதுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நான் தான் பாஸ்டர், நான் கூட்டுவேன், நான் பாய் போடுவேன், நான் ரெடி பண்ணுவேன். ஏதோ ஒரு சில மக்கள் இருந்தாங்க, நான் குழி தோண்டுவேன். அந்த வேலைக்கு உண்மையிலே சொல்றேன், ஒரு நாள் கூட நான் பாஸ்டர் நான் இந்த மாதிரி சாந்தெல்லாம் சுமந்துட்டு இந்த மாதிரி இரும்பெல்லாம் தூக்கி கையில வச்சிருந்தா யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க, நம்ம கெத்தா இருக்கணும், நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நின்று அந்த வேலை இந்த வேலைன்னு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு ஒருவேளை வளர்ந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் வேலையெல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப யோசிச்சிருக்கிறேன், இப்பதான் நிறைய பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த படிக்கு போகணும், நம்ம அடுத்த இதுக்கு போயிட்டு நம்ம பிரேயர்லயே இருக்கணும், அவங்க வேலை செய்யட்டும் அப்படின்னு இருக்கணும்னு இப்பதான் நினைச்சிருக்கிறேனே தவிர அப்ப எனக்கு அப்படி வரல. நான் பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மேலே இந்த கூரை ஷீட்டு போடும்போது அசிஸ்டண்ட் வராததுனால நானும் இன்னொரு பிரதர் 2 பேரும் சேர்ந்து அந்த ஷீட்டுக்கு ஸ்க்ரூ பண்ணிட்டே இருக்கிறோம். வெயில் அப்படியே மேலே வெயில் அடிக்குது, கீழே அந்த ஷீட்டினுடைய சூடு அப்படியே நின்றுருக்கிறேன். ஒரு ரவுடி அப்படின்னா அவர் கிறிஸ்டினா இருந்தவர் தான், ஆனால் யாருக்குமே அவர் அடங்க மாட்டார். அவங்க அம்மா அப்பா ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, ஐயோ இந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். எங்க திருச்சபையில இருக்கிற ஒரு வாலிப தம்பியினுடைய அம்மாட்ட அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, இவன் இந்த மாதிரி பேர் தான் கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிறான், ஆனா ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்கிறான், இவனை மாத்தவே முடியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, வழக்கமா சொல்லிட்டே இருப்பாங்க. திடீர்னு நான் மேல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வாலிப பையன் உள்ள நம்ம சர்ச்சில் இருக்கிற அந்த வாலிப பையன் இடத்துல அவனுடைய பைக் சாவியை கொடுக்கறதுக்காக வேலை நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு வரான். வந்த உடனே மேலே பார்த்த உடனே என்ன பாஸ்டர்னு தெரியும். பாஸ்டர் அப்படின்னா சொல்லுப்பா அப்படின்னு. இல்லை இந்த சாவியை அவனுக்கு கொடுக்கணும், வச்சுட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னா. சரிப்பா நீ வச்சுட்டு போங்க அப்படின்னு. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ உங்களுக்கு ஏதாவது வெளியே போகணும், இல்லை நீங்கள் ஒன்றும் வெளியே போகணுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறேன். நான் பார்த்துட்டு அந்த தம்பி போயிட்டார். ஆனால் அடுத்த நாளிலிருந்தே அந்த பையனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அது வரைக்கும் வேலைக்கு போகாத பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு. ஒரு 2-3 மாதங்கள் தாண்டினதற்கு பிறகு அவன் ஒரு நாள் சொல்றான், நான் இப்போ சம்பாதிக்க ஆரம்பித்தேன், நான் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் இப்போ தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன்
ஆனா அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆண்டவருக்கு அடுத்தது நீங்க தான் பாஸ்டர் அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன் அப்படின்னு கேட்டேன். இல்ல பாஸ்டர், அன்னைக்கு நீங்க இந்த சர்ச்சினுடைய பாஸ்டர், 50 பேர் அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சர்ச்சினுடைய பாஸ்டர் மேல அந்த கூரையில சீட் அடிச்சுட்டு அவ்வளோ வெயில்ல நீங்க அழுக்கு துணியோட நின்றுட்டு இருந்ததை பார்த்து நான் அரண்டுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றதுக்கு பலிபீடத்தில் அப்படி நிக்கிறீங்க, பிரேயர் நடத்தினா அப்படி யூனிஃபார்ம் போட்டு அப்படி வந்து நிக்கிறீங்க. ஆனா அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு தயக்கம் கூட இல்லாம வேலை செஞ்சதை பார்த்துட்டு என்னமோ என் மனசுல குத்தப்பட்டு, சே இவர் இந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சுட்டு இந்த வேலையும் செய்யறாரு, நம்ம ஏன் தண்டமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு குத்தப்பட்டு நான் இந்த வேலை இறங்கிட்டேன். இப்ப நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு வந்து சொன்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒவ்வொரு விஷயம் ஆலயத்தில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கும்போது, வேலை நடக்கும்போது, இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையில ஏதோ ஒரு பார்ட்ல நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஊழியம் ஓகே, இதுல இந்த எல்லா கல்லும் என்ன சொல்லணும் அப்படின்னு அடிக்கடி நான் நினைப்பேன். ஆனா அப்பெல்லாம் நினைக்கும் போது நினைப்பேன், நம்ம இப்படி ரொம்ப அழுக்கா இருந்தா யார் நம்மகிட்ட வந்து ஜெபம் பண்ணுவான்? நம்ம இப்படி அழுக்கா இருக்கிறோமே, அது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி அழுகா இருக்கிறோம், விசுவாசிங்க யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஆனா உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்ப நான் ஆலயத்தினுடைய வேலைக்காக ரொம்ப அழுக்கா இருக்கிறேனோ அப்பதான் என்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறேன். சோ எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். நான் ஒரு பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிறேன், அதை விட்டு நான் இறங்கவே மாட்டேன், அதை விட்டு நான் கீழே வரவே மாட்டேன். நான் கெத்து, நான் அப்படிதான் இருப்பேன். எனக்கு அப்படியெல்லாம் கீழே இறங்கி வந்து அதெல்லாம் செய்யலாம் முடியாது. இந்த கெத்து இந்த வெத்து இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லும்போது சொல்றாரு, ஊழியத்தின் நிமித்தமாய் ஊழியத்துல அவனுக்காக கண்களை பிடுங்கி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருந்தாங்க, அவனை தெய்வம்னு சொல்றதுக்கு ஆள் இருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம வேதம் சொல்லுது, அந்த ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறதற்காக வேலை செஞ்சுட்டே ஊழியம் செஞ்சாராம். ஊழியத்தை நிறுத்தல. நான் இங்க வந்துட்டு எப்படி நான் வந்து இந்த மாதிரி கீழே இறங்குவேன்னு நினைக்கல. அதனால அவிசுவாசமா ஊழியத்துக்கு வந்துட்டு பணம் இல்லாத வேலைக்கு போங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இவ்வளோ பெரிய மதிப்புல இருக்கிற நான் இறங்க மாட்டேன்னு மட்டும் ஒரு காலத்திலையும் சொல்லவே சொல்லாதீங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, ரொம்ப அழகான வார்த்தை. நான் பந்தியில இருக்க வேண்டியவனா இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன், பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். நிறைய பேர் இந்த தொழிலில் இருக்கிறவங்க, தொழில் செய்யறவங்க, தொழில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ரொம்ப அன்பான ஆலோசனை கொடுக்குறேன். பிரதர் நீங்க மேனேஜர் தான் பிரதர், பிரதர் நீங்க ஓனர் தான் பிரதர். ஆனா சில நேரத்தில் நீங்க ஒரு அந்த வேலையை குறித்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். நீங்க அதுல ஒரு அடி எடுத்து வச்சாதான் வேலைக்காரங்க சில நேரத்தில் 10 அடி எடுத்து வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் ஒரு உயர்வை தருவாரு, அது எட்டாத உயரம். அன்னைக்கு நீங்க இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க போங்கடா போய் செய்யுங்கன்னா 10 பேர் இறங்கி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வருகிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஃபீல்டுல இறங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அமைதியா இருந்துட்டு அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க மேல் பார்வையாளனா இருங்க. அந்த டைம்ல நீங்க போய் இறங்கி வேலை செய்ய வேண்டாம். அது உங்க மதிப்பு, அது வந்து மதிப்பை கெடுத்துன்றதை விட அது வந்து அது நீ உங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்குது, அதை போய் நீங்க செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, நீங்க அதை செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். ஆனா நீங்க வந்து கொஞ்சம் இப்ப வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னா இவன் கமிட்டட். தூக்கணும்னா தூக்குடா, எடுக்கணும் எடுறா, கழுவணும்னா கழுவிடா, கிளீன் பண்ணா பண்ணிடு, பார்த்துக்கலாம். அதுதான் எந்த நிலைமையில இருந்தாலும் நம்முடைய மனசுக்குள்ள என்ன இருக்கணும்னா மனரம்யம். மனரம்யம் இது ஆண்டவர் விரும்புகிறார். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் சூழ்நிலை கஷ்டம் தான் தேவனுடைய பிள்ளையே, நீங்க எதிர்பார்த்து வந்தது மாதிரி எதுவுமே நடக்கல, உண்மைதான். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தது வேற, அங்க நடக்கிறது வேற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவன் அக்செப்ட், ஏத்துக்குங்க ஏத்துக்குங்க ஏத்துக்குங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் ஜெயிக்கிறேன் ஆண்டவரே. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் மாத்தி காமிக்கிறேன் ஆண்டவரே. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் இந்த இடத்துல உயர்றேன்னு கமிட் பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம்
4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே எஸ்தர் ராஜாத்தி இடத்துல மொர்தெகாய் என்கிற தேவனுடைய மனுஷன் சொல்லி அனுப்புறார். நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். அந்த வார்த்தை, அந்த வசனத்துல எனக்கு பிடிச்ச ரொம்ப அழகான வார்த்தை, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். அப்படின்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் முயற்சி எடுத்துட்டாரு. அவ்வளவுதான். முயற்சி எடுத்து இப்ப ஆண்டவர் உன்னை தேடுறாரு. நீ அதற்காக தான் ஆண்டவர் அந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ இப்ப மௌனமா இருக்காம நீ கிரியை செய்ய ஆரம்பிச்சிரு. ஒருவேளை நீ செய்யாட்டா அந்த காரியத்தை யாரை கொண்டாயிலும் ஆண்டவர் செய்வார். ஆனா செய்ய நினைத்தது மட்டும் தடைபட்டு போகவே போகாது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாரா? நான் உனக்கு செய்வேன் மகனே, நான் உனக்கு செய்வேன் மகளேன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆனா ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு வழி உங்களுக்கு திறந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு நபர் உங்களிடத்துல வந்திருக்கலாம். ஆனா இப்போ சமீப காலமாய் அந்த வாசல் அடைக்கப்படுறது போல ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த நபர் உங்களை விட்டு போகிறது போல ஒரு சூழ்நிலை வரலாம். உடனே உங்க மனசு நினைக்கலாம், ஐயோ இவங்க போயிட்டா நம்மளால அந்த காரியத்தை செய்ய முடியாது, இவங்க போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், இது தடைபட்டுருமே, இவங்க மட்டும் கோஆபரேட் பண்ணலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவங்க தான் அதற்கு ஆணி வேர், அவங்க தான் அதுல முக்கியமான நபர். அவங்க இருக்கல, அவங்க இல்லைன்னா கம்பெனி இல்ல, அவங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்ல, அவங்க இல்லைன்னா அவ்வளவு அப்படின்னு யாராவது இருப்பீர்களேயானால் ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைப்பாரையானால் அந்த பர்சன் இல்லைன்னாலும் வேற யாரையாவது ஒருத்தரை கர்த்தர் கொண்டு வந்து அந்த காரியத்தை செய்வார்ன்றத நீங்க மறந்துடாதீங்க. அவர் செய்ய நினைச்சது தடைபடவே தடைபடாது. உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், வாக்கு கொடுத்த உடனே யாரோ ஒரு புதுமை வந்த உடனே நீங்க சந்தோஷப்படலாம். ஆண்டவர் கண்ணு திறந்துட்டாரு, ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு, அதனாலதான் இந்த மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்தார், அதனாலதான் இந்த மனுஷியை கர்த்தர் கொண்டு வந்தார், அதனாலதான் இந்த வாய்ப்பு வந்துருச்சு. ஆனா இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு எதிராக இருக்குது, அந்த நபர் இல்லை, அந்த காரியம் உங்களை விட்டு போறது மாதிரி இருக்குது. அதனால நீங்க நினைச்சிட்டீங்க, அவ்வளவுதான், எங்க அம்மா இல்லைன்னா எதுவும் இல்லை, எங்க அப்பா இல்லைன்னா எதுவும் இல்லை, எங்க மாமனார் இல்லைன்னா எதுவும் இல்லை, எங்க வீட்டுக்காரர் இல்லைன்னா எதுவும் இல்லை, என் கூட ஒர்க் பண்றவங்க இல்லைன்னா எதுவும் இல்லை, என் மேனேஜர் இல்லைன்னா எதுவும் இல்லை, அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இல்ல இல்ல, கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. என் ஊழிய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய காரியம், ஆண்டவர் ஒன்றை செய்யணும்னு நினைச்சாருன்னா அந்த நபர்கள் இல்லைனாலும் யாரை கொண்டாகிலும் கண்டிப்பா கர்த்தர் செய்வார். யாரை கொண்டாகிலும் அந்த கஸ்டமரை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த கஸ்டமரை போயிட்டாங்கன்னா அதை விட வெயிட்டான ஒரு நபரை உங்களோட கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு என் ஆண்டவரால் முடியும். அந்த நபரையும் ஆண்டவரா தான் இணைச்சாரு, அதை விட பெரிய ஆட்களையும் கர்த்தர் தான் கொண்டு வருவாரு. அந்த ஏணியையும் கர்த்தர் தான் உங்களுக்கு வச்சாரு, இனி ஒரு ஏணியை அவர் தான் உங்களுக்கு வைக்கணும். நம்ம சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஏணியை விட்டா வேற ஏணியே இல்லைன்னு நினைக்கிறோம். ஐயோ அவ்வளவுதான், அந்த ஏணி தான், அந்த ஏணி போச்சுன்னா நான் ஏறவே முடியாதுன்னு சொல்லலாம். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவரை பொறுத்த அளவில் சில சூழ்நிலையில உங்களோட ஒரு சிலரையும், இன்னொரு சூழ்நிலையில இன்னொருத்தரையும் தான் வைப்பாரு. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், சில உதவிகளை நிரந்தரமா உங்க கூட ஆண்டவர் வச்சுக்கவே மாட்டாரு, நிரந்தரமா வைக்க மாட்டாரு, நிரந்தரமா வைக்க மாட்டாரு, மாத்திட்டே இருப்பாரு. எலியாவுக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த இடத்துல போய் தண்ணியை குடிச்சிட்டு காகங்கள் உன்னை போஷிக்கும், நாளைக்கு இதை விட்டுட்டு சாய் பார்த்து அடுத்த நாள் இன்னொரு இடம், அடுத்த நாள் இன்னொரு இடம், உன்னை போஷிப்பேன். ஆனா ஒரே இடத்துல ஒரே நபரை வச்சில்ல, பல எங்க வேணாலும் செய்வேன், இங்கேயும் செய்வேன். இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை போஷிப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு, உங்களை நடத்துவேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு, உங்களை உயர்த்துவேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா எப்படின்னு மட்டும் கேட்காது, புரியுதுல்ல? எப்படின்னு மட்டும் கேட்காது. ஆண்டவரே இவங்களை கொண்டா தெரியல, ஆண்டவரே இவங்களா தான் இருக்கும், ஆண்டவரே தெரியாதுப்பா, அவங்க மாறலாம், நடக்கும், சொன்னதை செஞ்சு முடிச்சிருவாரு, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். ஆனா யாரை கொண்டுனா
யாரை கொண்டாகிலும். இவனை கொண்டா தெரியாது, யாரை. இந்த மனப்பக்குவம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். யாரை கொண்டாகிலும் செய்வார். மறக்க முடியாது, இந்த ஆலயத்தை அப்படியே கட்டி கொண்டிருக்கும் போது கடைசியில் இன்னும் இந்த டெடிகேஷன் பண்றதற்கு ஒரு 4 நாட்கள் தான் இருக்குது, 4 days. ஆனா வேலை எதுவுமே முடியல, இன்னும் நிறைய வேலை பெண்டிங்ல இருக்குது. டெடிகேஷன் வர பக்கத்துல நெருங்கிருச்சு. இன்னைக்கு இருந்த அளவுக்கு அன்னைக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த மைண்ட் இல்லைன்னு வைங்களேன். அன்னைக்குனா ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அவ்வளவுதான், டெடிகேஷன் வந்துச்சுன்னா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், அப்பதான் டெடிகேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற பொறுத்த அளவுல முடிஞ்சதை அப்படி செஞ்சிருக்கியாப்பா, செஞ்சுட்டு ஓகே ஓகே ரைட், முடியலையா விட்டுரு, அதை பற்றி ரொம்ப ஓவரா டென்ஷன் எடுத்துட்டு அதை பண்ணிட்டு இருக்காத, இருக்கிறத வச்சு பெஸ்டா பண்ணு. இப்பதான் அந்த ஞானம் இப்பதான் வந்திருக்கே தவிர, ஃபர்ஸ்ட் இருக்கும்போது ஏதோ ஒண்ணு நடக்கலைன்னா அப்படியே குழம்பி போயிடும், தலையே வெடிச்சிடும். ஐயோ நடக்கலையே, எல்லாரும் பார்ப்பாங்களே, அசிங்கமா இருக்குமே, அப்படி இப்படின்னு. இன்னைக்கு பொறுத்த அளவுல எல்லா இடத்துல இருக்காது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, முடிஞ்ச அளவுக்கு வேகமா பண்ணுங்க, முடியாத பொறுமையா செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டு இன்னைக்கு வந்துச்சுன்னு தான் நான் நம்புறேன். அப்போ அன்னைக்கு அந்த வேலை நடந்துட்டே இருக்குது. இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது, வேலை எதுவுமே முடியல. ஒரு பாஸ்டர் என்ன பார்க்கறதுக்காக வந்தார். அந்த பாஸ்டர் என்கிட்ட பேசிட்டே இருந்துட்டு கேட்டாரு, என்ன பாஸ்டர் இன்னும் 4 நாளையில டெடிகேஷன் வச்சுட்டு இவ்வளவு வேலையை வச்சிருக்கிறீங்களே, என்ன பிரதர் அப்படின்னு, என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே நான் சும்மா இருக்காம, ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார் மேல, அவர் தான் நிறைய வேலை செஞ்சார், அவர் தான் அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணணும். இந்த பாருங்க பாஸ்டர், அவர் தான் இழுத்துட்டு இருக்கிறார் ஜவு மாதிரி அப்படின்ட்டு. அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. எதனால இப்படி கோவம் வந்துச்சுன்னே தெரியல. மேல வேலை செஞ்சுட்டு இருந்தவரு அந்த மிஷினை பட்டார்னு தூக்கி கீழே போட்டார். கிட்டத்தட்ட 12-13 அடியில இருந்து அந்த மிஷின் கீழே விழுந்து அந்த பிளேடு அப்படியே உடையுது. வந்துட்டு கீழே அத்தை இதா எடுத்து போட்டு கத்துன்னு கத்திட்டார் ரோட்ல. என்ன நினைச்சாரு தெரியல, 4-5 பேர் வந்துட்டாங்க. என்ன பிரச்சனை, நான் கூனி குறுகி போயிட்டேன். இவ்வளவு அவமானப்படுத்திட்டார் இவரு. ரொம்ப கத்திட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு, நான் என்ன நீ வேலை செய்ய மாட்டேன், இது வரைக்கும் வேலை செஞ்சது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போட்டு அசிஸ்டன்ட்ஸை கூட்டுட்டு விறுவிறுன்னு நடந்து போயிட்டார். டெடிகேஷனுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது, வேலை இன்னும் முடியல. அவ்வளவு ஸ்பீடா செஞ்சாதான் வேலை முடியும். அவரும் தூக்கி போட்டு போன உடனே என் மனசு உடஞ்சிருச்சு பாருங்க. அப்படியே அமைதியா சர்ச்சுக்குள்ள போய் அந்த நடந்துட்டு இருக்கிற அந்த கட்டடத்துக்குள்ள போய் ஓன்னு அழுத. வேற எதுவுமே தெரியல. உங்களுக்காக நிந்தை பாடுகளை சுமைக்கிறதுக்கு ரெடிப்பா, அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. அவர் என்னை அவமானப்படுத்தினதை குறித்து நான் கொஞ்சம் கூட கவலைப்படலைப்பா. உங்களுக்காக அவமானத்தை வாங்குறத நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன், அது எனக்கு பாக்கியம். அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. ஆனா 4 நாள் டெடிகேஷன்ப்பா, டெடிகேஷனுக்கு இப்படி அறகுறையா இருக்கிறத நான் கொஞ்சம் கூட விரும்பலப்பா. உங்க வேலை இல்லை, பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்காக ஒரு உதவியை செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, அது மட்டும் இல்லை, நான் உங்க பிள்ளை, நான் உங்க ஊழியக்காரன், ஒண்ணு மட்டும் எனக்கு செஞ்சிருங்க. எந்த நபர் கோவிச்சுட்டு இப்படி தூக்கி போட்டு வெட்கப்படுத்தினாரோ அவருக்கு நான் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அவரை நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், அவர் ரட்சிக்கப்படணும், என் கையில தான் ஞானஸ்நானம் வாங்கணும் அப்படின்ட்டு ஆண்டவரத்துல ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு விட்டுட்டேன். நீங்க ரொம்ப விசுவாசிங்க. ஒரு ஒரு 3 மணி நேரம் இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்தார். திடீர்னு ஒருத்தர் பாஸ்டர் ஏதாவது வேலை இருக்கா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். ஏதாவது வேலை இருக்கா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்டேன். அவர் ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. என்ன வேலை தெரியும்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்கு இந்த கட்டட வேலையில் உள்ள எல்லா வேலையுமே எனக்கு தெரியும், நான் எது வேணாலும் செய்வேன், எல்லாத்துலயும் எனக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்ல. வாங்க வாங்க வாங்க, தாராளமா செய்யுங்க, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவரே வந்தாரு, 2 பேரை கூட கூட்டிட்டு வந்தாரு. பக்காவா வேலையெல்லாம் முடிச்சு டெடிகேஷனுக்கு முன்னாடி நீட்டா அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருந்தார். அதற்குள்ள அந்த பிரதரும் ஒரு மனசுல நம்ம இப்படி பண்ணிக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அவரும் கடைசியில் சேர்ந்துட்டார். அவரும் சேர்ந்து எல்லா வேலையும் அழகா முடிச்சு அந்த சர்ச்சையும் டெடிகேட் பண்றதற்கு ஆண்டவர்
உதவி செய்தார். நான் நம்புறேன், உனக்கு ஒரு வாசல் அடைக்கும் போது 7 வாசல் உனக்காய் திறப்பேன்றவர் தான் கர்த்தர். வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமாறு போல, உங்களுடைய என்னுடைய கண்கள் அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணுமே தவிர ஒரு நாளும் மனுஷனை நோக்கி பாத்திரவே கூடாது. இன்னைக்கு கூட சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், கோடிக்கணக்கான தேவைகளோட இந்த பலிபீடத்துல நான் நின்று இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த மனுஷனுடைய கையையும் நான் நோக்கி பார்க்கலங்க. ஒரு நாளும் மனுஷனை பார்க்க மாட்டேன். என் கண்ணு கர்த்தரை மட்டும்தான் பார்க்கும். இப்ப கூட இந்த நிமிஷம் கூட கர்த்தர் சமூகத்துல ஆணித்தரமா சொல்றேன், என் கண்ணு அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கிறது. நிறைய பேர் என் மேல வச்ச அன்பிற்காக நன்றி செலுத்துறேன், எனக்கு கொடுக்குற உதவிகளுக்காக நன்றி செலுத்துறேன். உங்க மூலமா தான் ஆண்டவர் செய்வார் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் மனுஷன் மேல இல்ல, அவர் செய்ய நினைச்சத யாரும் தடை பண்ண மாட்டாங்க. அவர் நினைக்காம எனக்கு ஒண்ணு கிடைக்காதுன்றதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. நான் எவ்வளவுதான் ஓடினாலும், நான் எவ்வளவுதான் பிரயாசம் எடுத்தாலும், நீங்க எவ்வளவுதான் ஓடினாலும், நீங்க எவ்வளவுதான் பிரயாசம் எடுத்தாலும் கர்த்தர் கட்டளை இடாவிட்டா காரியம் வாய்க்காதுன்னு எனக்கு தெரியும். இதே வார்த்தையை தான் இந்த ஜபத்துல இருக்கிற உங்களுக்கும் நான் சொல்றேன். யாரோ ஒரு ஊழியக்காரர் கூட இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்ப யங்ஸ்டர் ஊழியத்திற்காக வந்த தம்பிங்க தங்கச்சிங்க இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அம்மா அப்பா, உனக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை, மகன் ஊழியத்துக்குன்னு வர்றதுக்குன்னு தீர்மானிச்சிட்டேன்னா ப்ளீஸ் நீ தயவு செய்து மனுஷனுடைய கையை மட்டும் பாத்திரவே பாத்துறாதப்பா, பாத்திரவே பாத்துறாத. பாத்திர லட்சம் வச்சிருக்காங்க பாஸ்டர், கையில கோடி வச்சிருக்காங்க பாஸ்டர். நோ நோ, அங்கதான் நம்ம பார்வை, அங்கதான் நம்ம, அங்கதான் அவர் தான் நமக்கு. இது லட்சம் வரும், கோடி வரும், கொடுப்பாங்க, கொடுக்கல, இதெல்லாம் ஸ்தோத்திரம், கொடுத்தவங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அவங்களுக்காக பிரேயர், அவங்களுக்கு எல்லாமே. ஆனா கண்ணு மட்டும் அவரை மட்டும் தான் பார்க்கணும். ஜெபிக்கும் போது அப்படிதான் ஜெபிக்கணும். அவங்கள கொண்டு செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சிடக்கூடாது. நீங்க யாரை கொண்டாகலாம் நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா. ஸோ இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற வாசலை அடைக்க முடியாது. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு ஒருத்தடத்திலிருந்து வரும். எங்க இருந்தாவது வந்துடும் பிள்ளைங்களே, எங்க இருந்தாவது வந்துடும். அதே போல ஊழியத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஊழியத்துல உங்க பாஸ்டருக்கு கீழே அசிஸ்டண்டா இருக்கீங்களா, உங்க பாஸ்டருக்கு உதவி செய்றீங்களா, இல்லைன்னா சர்ச்சில் ஏதோ ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரா, நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, நீங்க அந்த பொறுப்பை செய்யாட்டா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு மட்டும் செஞ்சிடாதீங்க. யாராவது ஒருத்தரை கொண்டு அவர் செய்ய நினைச்சதை தடைப்படுத்த மாட்டாரு, ஆனா பாதிக்கப்படுறது நீங்களா தான் இருப்பீங்க. அதனால தயவு செய்து ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகளை, ஆண்டவர் கொடுக்கிற ஊழியங்களை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவுமே விட்டு கொடுத்துறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க செஞ்சுட்டே இருங்க, ஆண்டவர் அனுமதிக்கிற வரைக்கும், ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் உங்களை உயர்த்துற வரைக்கும். யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்க, சர்ச்சில் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்றதுக்காக பொறுப்பை விட்டு தயவு செய்து போயிடாதீங்க. நீங்க நிக்கிற பொறுப்புல 1000 பிரச்சனை வந்தாலும் நீங்க நிக்கணும். கர்த்தரா உங்களை தூக்குற வரைக்கும், கர்த்தர் உங்களை போக சொல்லிட்டாருன்னா போயிருங்க. ஆனா ஆண்டவர் தூக்குற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை நீங்க செஞ்சுட்டு இருங்க. அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாரு, பலனை கர்த்தர் தருவாரு. ஆனா நான் போயிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இல்ல யாரை கொண்டாலும் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பாஸ்டர் நான் என்ன செய்வேன் அவங்க இல்லாம, பாஸ்டர் நான் என்ன செய்வேன் அவங்க இல்லாம, என் நம்பிக்கையே அவங்க தான், என் பலனே அவங்க தான், இன்னைக்கு அது முறிஞ்சிருச்சு, அதை விட்டு போயிருச்சு. இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒரு வழி இல்லை, ஆண்டவருக்கு ஒரு வழி இல்லை, உங்களுக்கும் எனக்கும் தான் ஒரு வழி. ஆனா ஆண்டவருக்கு 70,000 வழி இருக்குது, 7 லட்சம் வழி இருக்குது, 7 கோடி வழி இருக்குது. எவ்வளவு நாள் இருந்துட்டு இருக்கு, அது கணக்கிட முடியாது, அது கணக்கிட முடியாது, அது கணக்கிடவே முடியாது. இந்த உபவாச ஜெபத்தில் அப்படிப்பட்ட உள்ளங்களை கத்தரிப்போ சீர்படுத்துறத பார்க்கிறேன். ஒரு பல வழிகள் அடைந்து போன உடனே சோர்ந்து போன ஒரு சில பிள்ளைகளை கத்தர் தைரியப்படுத்துறத பார்க்கிறேன். எனக்காக தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, எனக்காக தான் இந்த வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்ட உடனே அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சிட்டே இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா உங்களிடத்துல சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, முடியல முடியல முடியல. அவருக்கு இன்னும் வழிகள் இருக்குது, அவருக்கு இன்னும் ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. எத்தனை வழி அடைஞ்சாலும் ஒரு புது வழியை உங்களுக்காக திறக்கிறதுக்கு அவரால முடியும், அவரால முடியும், அவரால முடியும். வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடும்,
வழிவிடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. பாதை எல்லாம் போய்விடும், நோய்கள் எல்லாம் இன்றே வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. அல்லேலூயா. நம்மள அதிசயத்தை பார்க்க பண்ணுகிறவர் தான் அவர், அதிசயத்தை பார்க்க பண்ணுகிறவர் அவர். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். இந்த லாக்டவுன் காலங்களில் யாரோ ஒருத்தருடைய வீட்டில் நீங்க இனி என்ன பண்ணுவேன்னே தெரியல பாஸ்டர், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்குது, நம்பின பிசினஸ் எல்லாம் போயிருச்சு, எல்லாமே கைவிட்டது போல இருக்குது, இனி எப்படி புதுசாக ஆரம்பிக்கிறது எதுவுமே ஐடியா இல்லாமல் இருக்குது. கர்த்தர் வழியை திறப்பாரு, இந்த சூழ்நிலை மாறும். ஆண்டவர் ஒரு புது வழியை. உங்க கையில் ஒரு ஐடியாவும் இல்லை, என் கையில் ஒரு ஐடியாவுமே இனி இல்லை பாஸ்டர், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இல்லை உங்க கையில் ஐடியா இல்லை, ஆண்டவர் கையில் ஐடியா இருக்குல்ல, ஆண்டவர் கையில் ஐடியா இருக்கு. ஆமென். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிச்சு ஒரு காரியத்தை கூட தியானித்து நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம், சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். பெரிய பர்வதமே, பெரிய பிரச்சனையே, பெரிய சூழ்நிலையே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும். பெரிய பர்வதமா இருக்கலாம், ஐயோ இது பெரிய பிரச்சனை பாஸ்டர், இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, ஆனா எவ்வளோ பெரிய பர்வதமா இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக அது ஒன்றும் இல்லாம போயிடும், அது சமபூமி ஆயிரும். நீங்க நினைக்கலாம் அவ்வளவுதான், அதை அழிக்க முடியாது, காலத்தால் அழிக்க முடியாது, நாட்களால் அழிக்க முடியாது, என் வேலையினால் அழிக்க முடியாது, அவ்வளவுதான், அது மலையை போல கட்டிட்டாங்க, அது ஸ்ட்ராங். இல்ல இல்ல இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அதான் உங்க பார்வைக்கு மலையை போல இருக்கும், உங்க பார்வைக்கு அது மலை, ஆனா ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல அதை எப்படி மாற்ற போறாருன்னா சமபூமியா மாற்றிடுவார். இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் கண்ணுக்கு முன்னாடி மலையை போல ஒரு பிரச்சனை இருக்கா தேவனுடைய பிள்ளை, அது டெய்லி நீ எந்திரிச்சு நின்று பார்க்கும்போது அது உங்களுடைய கண்களில் பெரிய பர்வதமாய் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அந்த வியாதி ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, அதை பார்த்து ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்பட வேணாம், அது உங்களுக்கு முன்னாடி அது சமபூமியாய் மாற்றப்படும், அது சமபூமியாய் மாற்றப்படும். என் ஊழியத்தில் அந்த சாட்சியை கூட சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். அந்த திருச்சபை நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு நாள் திருச்சபையில் ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம் ஒன்றை நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கும் போது இந்த பேனர் எல்லாம் அடித்தோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அடித்த பேனரு. அன்னைக்கு கட்டுறதற்கு யாரும் இல்லை, என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு பிரதரு நானும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அந்த பேனரை எடுத்து கொண்டு போய் எங்கள் ஏரியாவிலே மெயின் ஜங்ஷன் அப்படின்னா கொஞ்சம் பேர் நிறைய பேர் நடமாடுகிற இடத்துல அதை கட்டுறதற்காக நைட்டு போயிட்டோம். நைட்டு சரி அந்த டைம் கிடச்சி அவர் வந்தார், போய் கட்டுறதற்காக நானும் கூட போயிட்டு ஒரு பூ கட்டுற ஒரு அம்மாட்ட ஒரு சேரை வாங்கி நாங்கள் நைட்டு அந்த பேனரை கட்டிட்டோம். கட்டிட்டு நைட்டு சின்ன பேனர் தான், ரொம்ப பெரிய பேனர்ல, ரொம்ப குட்டி பேனர், ஒரு 2க்கு 3, 2 அடி ஹைட்டு 3 அடி அவ்வளோதான், அந்த மாதிரி ஒரு சின்ன பேனர் கட்டிட்டு படுத்தாச்சு, தூங்கியாச்சு. காலையில்
ஒரு 7 மணிக்கு என் ஃபோனில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது. நான் அந்த ஏரியாவுடைய இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். ஃபாதரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த ஜங்ஷனில் நீங்கள் வரணும்னு நான் எந்த ஜங்ஷனில் பேனர் கட்டணும்னோ அந்த ஜங்ஷனுக்கு வர சொல்லிட்டாங்க. என்னடா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டியை எடுத்துட்டு சரின்னு வேகமாக நான் போகிறேன். போய் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். அந்த இடத்துக்கு போனால் ஒரு பெரிய க்ரௌடு, அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்க. போலீஸ் வேன் மட்டும் 2 வேன் நிறைய போலீஸ் நிற்கிறாங்க. என்னடா இது, என்ன பிரச்சனை, இவர் வேற நம்மளை கூப்பிட்டுருக்காங்க என்னன்னு கேட்டால், நான் அந்த க்ரௌடை பார்க்குறேன். க்ரௌடுக்குள்ளே போயிட்டேன், வண்டியை நிறுத்திட்டேன். நான் அங்கே நிற்கிறேன். ஃபோன் பண்ணுறது, அந்த ஃபோன் பண்ணுற நபர் எஸ்ஐ அங்கே நிற்கிறது எனக்கு தெரியுது, இன்ஸ்பெக்டர் நிற்கிறது தெரியுது. அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. ஃபோன் எடுத்துட்டு, சார் வந்துட்டேன் சார், பக்கத்தில் வந்துட்டேன் சார், இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், இல்லை நீங்கள் இப்போ வந்துடாதீங்க, இப்போ வந்தீங்கன்னா உங்களை கொன்றுவாங்க அப்படின்றாரு. கொன்றுவாங்களா? என்ன அப்படின்னு கேட்டால், நேற்றுக்கு நைட்டு ஒரு பேனர் கட்டிட்டீங்களாமே, அந்த பேனரை வந்து நீங்கள் வந்து ஒரு கொடி கம்பத்தில் கட்டி இருக்கிறீங்க. ஆனால் அந்த கொடி கம்பத்தில் இருக்கிற அந்த கொடியை அத்து போயிட்டு நீங்கள் உங்கள் பேனரை கட்டி இருக்கிறீங்கன்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. சார் சரி நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிருங்க, சாயந்தரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னாரு. சாயந்தரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாலை மலரில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபோட்டோவோட மாலை மலரில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுடைய கொடியை அறுத்து போட்டுட்டு இந்த மாதிரி பேனர் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேப்பர்காரங்க எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த பேனர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. எனக்கா யாருமே வேற இல்லை, கத்தி கலங்குது. அந்த பதட்டம் மனசுக்குள்ள, என்ன பண்ணுவோம், என்ன நடக்குது ஒன்றுமே தெரில. சாயந்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போகும்போது, என்ன சார் நீங்கள் எதுக்கு சார் அந்த கொடியை அத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், சார் கொடியெல்லாம் அத்து போடவே இல்லை, இருட்டில் கட்டுனதில் அவங்க கம்பியில் ஒரு வேளை நான் கட்டியிருப்பேன் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரர் உடனே சொன்னார், ஆமாப்பா அவங்களே அத்து போட்டுட்டு தான் இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் உங்களை அந்த டைம் நாங்கள் கூப்பிடலை அப்படின்னு சொல்லி அவங்க கண்களில் ஒரு தயவு கிடைக்க பண்ணேன். உடனே அவர் சொல்லிட்டாரு, இது உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க, கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, இனி நீங்கள் எதுனாலும் கோர்ட்டில் தான் பேசிக்கணும் அப்படின்னாரு. என் வாழ்க்கையிலே கோர்ட்டு பக்கமாக போனது இல்லை, அதெல்லாம் பழக்கமே கிடையாது. நம்ம எங்க கிராமத்துல இருந்து வந்து இது பண்ணிட்டு எங்க கோர்ட்டு போலீஸ் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்போ சர்ச்சிலையும் யாரையுமே கூப்பிட முடியாது. போலீஸும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தான் கட்டுனீங்கன்றதை நாங்க எழுதிட்டோம், நீங்க கட்டுனீங்கன்றதுல இருந்துங்க, ஏன்னா வேற யாரும் போனா அப்ப அவங்க பேசி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க தானே கட்ட போனீங்க, உங்க பேரை போட்டோம், உங்க சார்பில் வேற யாரும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டாங்க. அந்த டைம்ல வந்து கூப்பிடுறதற்கும் திருச்சபையில யாரும் பெருசா இல்லை. அப்போ நான் வந்து கோர்ட்டுக்கு போனேன், ஃபர்ஸ்ட் டைமா கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டுக்கு போகும்போது உள்ள யாரை பார்க்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரில. அப்போ அந்த நீதிபதி இருக்கிறவங்களுடைய அந்த அசிஸ்டன்ட் வெளியே வந்தார். வந்துட்டு, நீங்கள் தான் ஃபாதரா அப்படின்னு கேட்டார். ஆமாம் நான் தான் அப்படின்னு. தாடி வச்சிருந்தேன். சின்ன பையனாக இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. ஓ கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நீங்கள் பயந்துக்கலாம் வேணாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 சைன் எல்லாம் வாங்கிட்டு பேசிட்டு, இந்த நாளில் உங்களுக்கு வந்து அதை உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, நீங்கள் கூண்டில் நின்று இது பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு 2 டேஸ் தாண்டி வர சொன்னார். வர சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், அந்த நான் கிளம்பும் போது என்னை பார்த்து சொன்னார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. இல்லை என் மனைவி வந்து ஒரு ஆப்ரேஷன் அவங்களுக்கு, ஆனால் மேஜர் ஆப்ரேஷன். டாக்டர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு அந்த ஆப்ரேஷன், டாக்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷனுடைய முடிவில் உங்க மனைவி இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எங்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. எங்க மனைவியினுடைய ஆப்ரேஷன் சக்சஸா நடக்கணும், அதுக்காக எனக்காக வேண்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நமக்கு அதான வேலை. ஐயோ சார் கண்டிப்பா உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், அந்த அம்மாவுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நீங்க எதுவுமே நீங்க கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா அந்த ஆப்ரேஷன் சக்சஸா தான் நடக்கும், அம்மா வந்து ஜீவனோட வந்துருவாங்க, அவங்க உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி 2 வார்த்தையை பேசணும்னா அவருடைய கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இல்லை சார் எல்லாருமே இறந்துருவாங்கன்னு சொல்லும்போது நீங்க ஒருத்தர் தான் வந்து அவங்க உயிரோட வருவாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நீங்க தான் அந்த ஆப்ரேஷனை வெற்றியா மாத்தி தரணும் எல்லாம் ஜெபம் பண்ணேன். அடுத்த 3 நாட்கள் தாண்டி அந்த நபரை சந்திக்கிறதுக்காக நான் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது, ஆண்டவருடைய பிள்ளையே நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் வாசல்ல பக்கத்தில் நின்று இருந்தார் என்னை எதிர்பார்த்து.
வந்த உடனே பார்த்த உடனே கையெடுத்து பிடிச்சு கொண்டு, வாங்க ஃபாதர் வாங்க வாங்க வாங்க, கையை பிடிச்சிட்டு அவரை ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை, எங்க மனைவி நல்ல ஆப்ரேஷன் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆகி கண்ணை முழிச்சு எல்லார்ட்டையும் பேசிட்டாங்க. டாக்டர் இன்னும் 4 daysல அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. எங்க மனைவி நல்லா இருக்காங்க, ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னாரு. ஓகே, ஆண்டவர் அங்கே உதவியை நமக்கு ஏற்படுத்திட்டாரு. அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பேசி முடிச்சிட்டேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த கூண்டில் உங்களை நிற்க வச்சு கேட்பாங்க, சில கேள்வி மட்டும் அவர் கேட்பாரு ஜட்ஜு, நீங்கள் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் ஃபஸ்ட்டு டைம் கூண்டில் போய் நிற்கிறேன். நிற்கும் போது அந்த அங்கே இருக்கிற அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஃபாதரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம். அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. பேர் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் பேசலை, என்ன பிரச்சனைன்னு கூட பேசலை. சரி, ஒரு சின்ன ஃபைன், ஒரு 700 rupees, 700 ரூபா ஃபைன், அதை கட்டிட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா அவர் சொல்கிறாரு, அந்த ஃபைனையும் நானே கட்டிடுறேன், நீங்கள் கட்டவே வேண்டாம், நானே கட்டிடுவேன் ஃபாதர், நீங்கள் அந்த ஃபைன்லாம் கட்டக்கூடாது. அன்னைக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மை என்னால் மறக்கவே முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக மலையை போல தெரியும். இப்போ கூட இந்த உபவாச ஜெபத்துல உங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை மலையை போல இருக்கலாம். இதுல இருந்து நான் வெளியே வரவே முடியாது பாஸ்டர், யார் எனக்காக உதவி செய்வார், யார் எனக்காக ஹெல்ப் பண்ணுவார், இது ஒரு பெரிய பிரச்சனை, இது ஒரு பெரிய பிரச்சனை, 10 பேரை இது அழிச்சிருக்கு, 100 பேரை அழிச்சிருக்கு, இந்த பிரச்சனை வந்து யாருமே வெளியே வரவே இல்லை, வெளியே வர முடியாது, இது ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணணும். மலையை போல இருக்கிற அந்த பிரச்சனைய ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே, உனக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய பர்வதம் சமபூமியாய் மாற்றப்படும். அது ஒன்றும் இல்லாம, அது அப்படியே ஒன்றும் இல்லாம போயிடும், கவலைப்பட வேண்டாம். வெகு சீக்கிரத்தில் தீர்க்க தரிசனமா சொல்லுவேன், அது ஒன்றும் இல்லாம போகும். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அந்த வியாதி ஒன்றும் இல்லாமல் போகும், அந்த வியாதி ஒன்றும் இல்லாமல் போகும். எஸ், ஒன்றும் இல்லாமல் போகும், ஒன்றும் இல்லாமல் போகும். அந்த பெரிய தேவை அது சமபூமியாக மாற்றப்படும். நீங்கள் உங்களுடைய மனதில் பயமுறுத்தி கொண்டிருக்க அந்த பெரிய பர்வதம் ஆண்டவர் சொல்றார், அது ஒண்ணும் இல்லாம போயிடும். ஜெபிக்க போறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால நிற்கலாமா? இந்த நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் அநேக வார்த்தைகளால் உங்களோட பேசிட்டே இருந்தாரு. அவரை போல நல்லவர் ஒருவருமே. இப்பவே இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே உங்க மகிமை ஊற்றப்படுவதாக ராஜா. அவங்க முன்பாக அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த பர்வதம் ஒன்றுமில்லாமல் போவதாக. அந்த பர்வதம் இப்போ சமபூமி ஆகட்டும் ஆண்டவரே, இப்போ சமபூமி ஆகட்டும் ஆண்டவரே. அது எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் இப்பொழுது என் தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக அது ஒன்றுமில்லாமல் போகட்டும். Thank you Jesus. உங்களால மட்டும்தான் முடியும். நிறைய பிள்ளைங்க பயந்துட்டே இருக்காங்களே, இதை அழிக்க முடியுமா, இதை யார் செய்வா, இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குது. சின்ன சின்னதா வளர்ந்து 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 இது இவ்வளவு பெருசா போய் நிக்குது, இந்த கடன் இவ்வளவு பெருசா போய் நிக்குது, இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா போய் நிக்குது. இனி இதை சமபூமி ஆக்குறதுக்கு யாரால முடியும், இந்த பிரச்சனையை இனி யாரால தீர்க்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இந்த உபவாச ஜெபத்துல உம்முடைய மகிமை அவங்களை தொட்டு அதை சமபூமி ஆக்குறதுக்காய் சோத்திரப்பா. கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்துல என்னோட தேவ சமூகத்துல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் இந்த நோய் தொற்றுனால ஆண்டவரை அவதிப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கணும்ப்பா. யாராவது இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கொடுங்க ராஜா. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு எவ்வளவு உதவிகளை செய்கிற பிள்ளைகளுக்காக சோத்திரப்பா, அவங்கள நல்லா வைங்கப்பா. நிறைய பேருக்கு நிறைய செய்யணும்னு மனசுல ஆசை இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய இல்லையப்பா, அவங்களுக்கு நிறைய கொடுங்கப்பா. இந்த பட்டணத்திற்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கு இந்த திருச்சபை ஒரு ஆசீர்வாதமான திருச்சபையாய் மாறட்டும். தொடர்ந்து நடக்கிற எல்லா நாள் உபவாச ஜெபத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் கூடவே இருப்பீராக. என்னோடு ஒத்துழைப்பு கொடுக்கிற தம்பிகள் எல்லாம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.